இந்தியா கூட்டணியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, 75 ஆண்டு காலமாக இருக்கிற சட்டம் வந்து பயனற்றதா, நீங்கள் இப்போ இந்த சட்டத்தை எதனால் கொண்டு வரீங்க, இதன் மூலயமா நீங்கள் என்ன கட்டமைக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து வச்சுருக்காரு. இதன் மூலயமா அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ இவங்க மூலயமா நீங்கள் ஈஸியாக வழக்கு போட்டு எதிர்கட்சியில் பயமுறுத்த பார்க்குறீங்க. இதன் மூலயமா உங்ககிட்ட எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி வர வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு அழுத்தமும் கொடுக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த சட்டம் வந்து தேவையற்றது, கண்டனத்துக்குரியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சட்டம் வந்து ஒரு வகையில் வரவேற்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா குற்றம் ஈடுபட்டவங்க கண்டிப்பாக அந்த பதவிக்கு வந்து தகுதியானவங்க கிடையாது. உங்கள் மேலே ஒரு வழக்கு வந்து பதிக்கப்பட்டு நிறுவனம் அந்த 30 நாள் ஆனது அப்படின்னா அது வந்து நம்ம வரவேற்கலாம். ஆனால் அதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் 30 நாள் விசாரணைன்ற பேரில் இருக்கும்போது நீங்கள் பதவி விட்டு நீக்கிட்டு ஒருவேளை அதுக்கப்புறமேட்டு குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே அது வந்து ஏற்றுக்கூடிய விஷயமா இல்லை. இந்த சட்டத்தில் இன்னும் கொஞ்சம் திருத்தங்களை கொண்டு வந்தால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கொண்டு வந்திருக்கிறது வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக தான் இருக்குது.